ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, சிறு வார்த்தை பெரிய பலன் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிற ஒரு சிறிய வார்த்தையாக தான் இருக்கும், அது பெரிய பலனை என்ன செய்யும், கொண்டு வரும். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் எவ்வளவோ வார்த்தையை சொல்வார்கள். அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு இன்பமாக இருக்கும், உற்சாகம் நிறைந்ததான வார்த்தையாக இருக்கும். ஆனால் ஒரு பலனை கூட என்ன செய்யாது, கொண்டு வராது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரு சின்ன வார்த்தையாக தான் இருக்கும், அது ஒரு பெரிய பலனை என்ன செய்யும், கொண்டு வரும் என்பதை தான் ஆண்டவர் இன்றைக்கு அந்த வார்த்தை தான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு தலைவன் வருகிறான். அவன் ஜெப ஆலய தலைவன். அவனை குறித்து வேதம் சொல்லியிருக்கிறது, அவனுடைய பெயர் யவீரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பிள்ளை மரண அவஸ்தை படுகிறதற்காக இயேசுவிடத்தில் வந்த எப்படியாவது சுகம் கிடைக்கும், இயேசுடைய கையை வைத்தால் போதும் என்று சொல்லி இயேசுவை அழைக்க வந்திருக்கிறான். இயேசுவும் அவனோடு கூட போகிறார். மார்க் 5ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் பிள்ளை இருக்கிற இடத்துல வரைக்கும் இயேசு வந்து அந்த 41வது வசனம் என்ன சொல்லியிருக்கிறது, இயேசு பிள்ளையின் மேல் கையை வைத்து தளித்தாகுமே என்றார். சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனித்தீர்களா? இயேசு வந்தார், அந்த பிள்ளையின் மேல் கையை தான் என்ன செய்தார், வைத்தார். கையை வைத்து ஒரு சிறு வார்த்தையை தான் சொன்னார். பெரிய நீண்ட ஜபமெல்லாம் செய்யவில்லை. அநேக என்ன செய்யணும்னு சொன்னால் வார்த்தையை குறித்து அலட்டவில்லை. இன்னும் அநேக வார்த்தையை சொல்லி விண்ணப்பமும் என்ன செய்யவில்லை. இயேசு வந்து தளித்தாகுமே என்று ஒரு சின்ன வார்த்தையை தான் சொன்னார். சொன்ன உடனே மரித்து போன பிள்ளை அநேகர் அந்த இடத்துல வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே அந்த வீட்டுக்கு வரும் பொழுது எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள். இயேசு வந்த உடனே என்ன சொன்னார், பிள்ளை மரிக்கவில்லை, பிள்ளை நித்திரையாக இருக்கிறது என்று தான் சொன்னார். நித்திரையாக இருக்குன்னு சொன்ன உடனே அழுது கொண்டிருக்கிற கூட்டமெல்லாம் என்ன சொன்னது தெரியுமா, இயேசுநாதரை பார்த்து சிரிச்சுது. என்ன இவ்வளவு நேரம், நாங்களே பிள்ளை அழுது கிடக்குதுன்னு, செத்து போய் கிடக்குதுன்னு சொல்லி நாங்கள் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம். இவர் போய் பிள்ளை வந்து நித்திரையாக இருக்குதுன்னு சொல்கிறாரே, இவர் ஒரு போதகராச்சே, இவர் ஒரு தீர்க்கதரிசிலா என்று சொல்லி நம்பினோம். இவர் வந்து அற்புதம் நடக்கும்னு எல்லாரும் சொன்னாங்களே, ஆனால் இவரே பிள்ளை செத்திருக்கிறது கூட இவருக்கு தெரியலையே என்று சொல்லி அவரை பார்த்து சிரிக்கிற கூட்டம்தான் இருந்தது. இன்றைக்கு அநேகர் ஜெபம் என்றால் சிரிக்கிறவர்கள் அநேகர் எழும்பி விட்டார்கள். அந்நிய பாஷையை நினைத்து அந்நிய பாஷை பேசுகிறதை பார்த்து சிரிக்கிற கூட்டம்தான் இன்றைக்கி அநேகர் இருக்கிறது. இப்படி சிரிக்க தான் செய்வார்கள், இப்படி ஏளனம் பண்ண தான் செய்வார்கள். நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் உன்னை நிந்திக்க தான் செய்வார்கள். ஏனால் ஆண்டவரே சொன்னார், ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம நடக்கும் பொழுது உலகத்தில் உபத்திரவம் உண்டு, பாடு உண்டு, இப்படிப்பட்ட காரியம் நடக்க தான் செய்யும். இதன் மத்தியிலையும் கூட ஆண்டவர் என்ன செய்தார், ஐயோ என்னை பார்த்து சிரிக்கிறார்களே, இவர்களுக்கு யார் என்று சொல்லி நான் இவர்களுக்கு காட்ட வேண்டுமே என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக அந்த சிறு வார்த்தையை சொல்லவில்லை. இயேசு அற்புதம் செய்யும் பொழுது பேதுரு, யாக்கோப்பு, யோவான், அது மாத்திரமல்ல எவீருடைய மனைவி, அதுவும் இயேசு, இவ்வளோ பேர் தான் பிள்ளை இருக்கிற இடத்துல இருந்தார்கள். மற்ற எல்லாரையும் ஆண்டவர் வெளியே போக சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் வெளியே போங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோடு கூட இருக்கிறவர்களை வைத்து தான் நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை விளங்க முடியும். நம்ம சுற்றிலும் அவிசுவாசமான பேசுகிற கூட்டத்தை வைத்து கொள்ளக்கூடாது. நம்மளை சுற்றிலும் விசுவாசிக்கிறவர்களோடு கூட, விசுவாச வார்த்தையை பேசுகிறவர்களோடு கூட தான் நம்ம இருக்கணும். நம்ம யாரோடு கூட சேருகிறோமோ அவர்களுடைய ஆவிதான் நமக்குள் இருக்கும். முறுமுறுக்கிறவர்களோடு கூட இருந்தோம் என்றால் நாமும் முறுமுறுக்கிறவர்களாக இருப்போம். அவிசுவாசமான பேசுகிறவர்களோடு கூட இருந்தால் நாமும் அவிசுவாசத்தில் பேசுகிறவர்களோடு கூட தான் இருப்போம். எனவே தான் இயேசு அங்கே செய்தது, எல்லாரையும் வெளில போக சொல்லி அவருடைய ஆவிக்கு ஒத்து போகிறவர்களோடு கூட தான்
பிள்ளையோடு கூட நின்று அந்த ஒரு வார்த்தையை தளித்தாகுமி என்று சொல்கிறார். சிறு பெண்ணே எழுந்துரு என்ற அர்த்தம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை விட்டு எழும்ப வேண்டியது இருக்கிறது. மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? அபிஷேகத்தை தந்திருக்கிறார், வல்லமையை தந்திருக்கிறார். ஆனால் மரித்து போன அந்த சிறு பிள்ளையை போல நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து போய் காணப்படுகிறது. மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது உன்னை கிறிஸ்து என்ன செய்வார்? பிரகாசிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான், பாவத்தை நீ உதறிவிட்டு, தூசியை உதறிவிட்டு நீ எழுந்துரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்மளுக்கு இன்னைக்கு எத்தனையோ பாவங்கள் தூசியை போல நம்மளை ஒட்டி கொண்டிருக்கிறது. கண்களில், வாய்களில், இருதயத்தில் எத்தனையோ காரியங்கள் ஒட்டி இருக்கிறது. அதெல்லாம் விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆதி நிலைமைக்கு நம்ம எழும்பணும். ஆதியில் இருந்த ஜபம், வேத வாசிப்பு, பரிசுத்த ஆலய கூடுகை, அந்த அளவுக்கு நாம் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கத்தான் தளித்தாகுமே எழுந்திரு என்று சொல்லி இந்த சிறு பிள்ளையை சொன்னது போல சிறு வார்த்தை பெரும்பலனை கொண்டு வந்தது. அநேகர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த குழந்தைக்கு ஆண்டவர் சொன்னார். அந்த பிள்ளைக்கு வயது 12 வயது. அந்த பிள்ளைக்கு அடையாளமாக, பிள்ளை உயிரோடு எழும்பினதற்கு அடையாளமாக ஆகாரத்தை கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆகாரத்தை என்ன செய்ய உட்கொள்வோம். வேதமாக இருக்கிற ஆகாரத்தை ஒவ்வொரு நாள் உட்கொண்டு அவரோடு நடப்போம். சிறு வார்த்தை பெரிய பலனை என்ன செய்யும்? கொண்டு வரும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, நீர் பேசுகிற ஒரு சிறு வார்த்தை கூட எங்களுக்கு பெரிய பலனை கொண்டு வரும் ஆண்டவரே. ஆகையால் நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். பிள்ளைகள் வார்த்தையை தந்து ஆசீர்வதியும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.